நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் வந்து தின்னா இருக்கும், இது சார்ந்த கேள்விகள், அதாவது குழந்தையின்மைக்கு இந்த கருப்பை அகப்படலம் மெல்லியதாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய டாக்டர் ஆன் காலில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த குழந்தையின்மைக்கு இந்த எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்கிறது, அதாவது கருப்பை அகப்படலம் மெல்லியதாக இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நம்ம நிறைய பேசியிருக்கோம், பிசிஓடி, பல்கி யூட்ரஸ் பற்றி பேசியிருக்கோம், எண்டோமெட்ரியம் திக்காக இருக்கிறத பற்றி பேசியிருக்கோம். இந்த மெல்லிஸாக இருக்கிறதுமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வந்து குழந்தை உருவாகிறதுலையும் பிரச்சனையாக இருக்கா, இல்லை குழந்தை உருவானதுக்கு அப்புறமா தங்குறதுலையும் பிரச்சனையாக இருக்கா டாக்டர்? நீங்கள் சொன்னது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பை அகப்படலத்தை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம். கருப்பை அகப்படலம் அதிகமாக திக்காக இருக்கிறதா, எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷியா, இல்லை கருப்பை அகப்படலம் வந்து இருக்கிற இடம் எல்லாம் மாறி இருக்கிறது, கருப்பை சுவருக்குள்ளே புதைந்து இருக்கிறது, இல்லை வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஸோ கருப்பை அகப்படலம் மெல்லிதாக இருந்தால் பிரச்சனையானா கண்டிப்பாக பிரச்சனை தான். யூஸ்வலாக கருப்பை அகப்படலம் மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பைக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய ஒரு லேயர். மாதவிடாயின் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வெளியே தள்ளும். சரி, இல்லை கருவுற்றாங்க அப்படின்னா அந்த கரு வந்து அமருவதற்கு ஒரு அமர்விடம் தேவை பார்த்தீங்களா, அதுதான் இந்த எண்டோமெட்ரியம். ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். இந்த கருப்பை அகப்படலம் யூஸ்வலாக எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட்ஸ் அப்போ ஷெட்டிங் ஆகுது, வெளியே வருது. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வளர்ந்து மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8-9 மில்லிமீட்டருக்கு வந்து போகும். ஒன்ஸ் கரு வந்து கருத்தரிக்கலை அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அப்படியே என்ன பண்ணும், வெளியே தள்ளப்படும். ஸோ இது வெளியே தள்ளின பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து இன்னொரு பேசல் லேயர் இருக்கும், அது வரும். இப்படி அடுத்தடுத்த அடுக்குகள் வந்து வந்துட்டே இருக்கும். சரி, எந்த அளவுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கோ, ஒரு செடிக்கு நல்லா தண்ணி போச்சுன்னா என்ன செய்யும், செடி நல்லா வளரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கோ அந்த கருப்பை அகப்படலத்தோட வளர்ச்சி சீராக நல்லா இருக்கும். இந்த கருப்பை அகப்படலம் தின்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அந்த 14வது நாட்கள், நம்ம யூஸ்வலாக கருமுட்டை ரிலீஸ் ஆகிற நாள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஓவுலேஷன் அப்போ 6 mm 6 மில்லிமீட்டராவோ இல்லை அதற்கு குறைவாகவோ இருந்தது அப்படின்னா அந்த கருப்பை அகப்படலம் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது தின்னாக இருக்குது அப்படின்னா பொதுவாக என்ன சொல்கிறதுனா, இந்த கருப்பை அகப்படலம் வந்து தின்னாக இருந்ததுன்னா குழந்தை கருத்தரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அது மட்டும் வந்து மெயின் விடயம் கிடையாது. இப்போ சப்போஸ் ஒரு கருத்தரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக கருமுட்டை கொள்ளளவுக்கும் இந்த கருப்பை அகப்படலத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதையும் மீறி வந்து கருத்தரிச்சாங்க அப்படின்னா அந்த அகப்படலம் ஒரு நல்ல ஒரு 8 mm 9 mm திக்னஸ் இருந்தால் தான் அந்த கருத்தரித்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும். ஓகே, அப்படி இல்லைன்னா இம்ப்ளான்ட் ஆகாது. ஸோ அங்கேயே வந்து அது ஃபெயிலியர் ஆகிடும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லியாக மிஸ்கேரேஜ், அபார்ஷன்ஸ் வந்து ஏற்பட்டுரும். என்ன காரணம் அப்படின்னா அது அவ்வளோ பலமாக இல்லை, வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கேரேஜ், அபார்ஷன் வந்து ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து தான் அந்த பிளாசண்டா, யூஸ்வலாக அந்த குழந்தை வளருது பார்த்தீங்களா, அந்த கருப்பை இது பிளாசண்டா, அது அதுலேருந்து தான் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதுவும் என்ன செய்யாது, சரியாக டெவலப்மெண்ட் ஆகாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிசு இருக்குது பார்த்தீங்க, குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் டெத் வந்து நடக்கும். ஒன்று வளர்ச்சி குறைவாக இருக்கும், இல்லைன்னா டெத்து நடந்துடும். ஸோ அதனால என்னென்னா கர்ப்ப காலத்தில் அது ஒரு சேஃபாக கொண்டு போக இதோட திக்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம், இதோடது கம்மியாக இருந்தது அப்படின்னா கருமுட்டையோட கொள்ளளவு வந்து குறைஞ்சு போயிடும். சரி, கருமுட்டை கொள்ளளவு இதாக இருந்தாலும் இதுவும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வர்ஸா அப்படி தான் இருக்கும். யூஸ்வலாக ஏஜ் ஆகும் பொழுது, மெனோபாஸ் ஆகக்கூடிய காலத்தில் கருமுட்டை ஒவேரியன் ரிசர்வ் குறைஞ்சு போயிடும். சரி, ஸோ பெண்களுக்கு வந்து இந்த கருப்பை அகப்படலம் குறைஞ்சு கொண்டே தான் போகும். அதனால தான் யூஸ்வலாக நம்ம கம்ப்ளீட்டாக மெனோபாஸ் ஆன பிறகு நம்ம ஒரு 1 year கழிச்சு நம்ம கருப்பை அகப்படலத்தை வந்து பார்த்துக்கணும். சரி, ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பார்க்கணும். நம்ம கர்ப்பப்பையில் எதையுமே பார்க்க மாட்டாங்க மருத்துவர்கள், கருப்பை அகப்படலத்தை தான் பார்ப்பாங்க. ஸோ அது அதிகமாக திக்னஸ் இருந்தது அப்படின்னா அது பாதிப்புக்குரியது, குறைஞ்சு போகணும், இல்லை அப்படியே அது வந்து மறைஞ்சு போகணும், யூட்ரஸ் சுருங்கி போயிடணும்.
சினப்பையெல்லாம் சுருங்கி போயிடணும். அப்போ வந்து அந்த இடத்துல இருக்கிறது இது நார்மல். ஆனால் அதை விடுத்து என்னென்னா அந்த ஃபர்டிலிட்டி பீரியட், குழந்தை பிறப்பு ஈன்றெடுக்கும் காலம், அதே மாதிரி இந்த டீனேஜில் இருக்க பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ கருப்பை அகப்படலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நிறைய காரணங்கள். பீரியட்ஸ் ரெகுலராக வரலைன்னு யூஸ்வலாக வந்து இந்த கருத்தரிக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்குது, ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், மோஸ்ட் ப்ராப்ளி அந்த காம்பினேஷன்ஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதோட மெயின் விடயமே அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா கருப்பை அகப்படலத்தை வந்து தின்னாக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கருவுற்றாலும் அந்த கரு வந்து அமராது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி இதையே பீரியட்ஸ் ரெகுலர் பண்ண இந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது என்னென்னா அவங்க அந்த கருப்பை அகப்படலம் வந்து ரொம்ப தின்னிங் ஆகிடும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம ஒரு பெண் குழந்தைகளுக்கு சில பேருக்குலாம் தெரியறதில்ல, ஒரு அவேர்னஸ் இல்லாமல் பீரியட்ஸ் வரலன்னொடனே நம்ம இந்த மருந்து சாப்பிட்லாம், மாத்திரை சாப்பிட்லாம், உடனே சாப்பிட்டோடனே வரும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, பிசிஓஎஸ்க்கு இந்த 3 மாதம் மருந்து சாப்பிட்டோம் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடுச்சு, நமக்கு கட்டி கரைஞ்சு போயிடுச்சு, இல்லை அந்த ஹார்மோனல். அப்படி கிடையாது. அப்பொழுதுக்கு அதை ரெகுலேஷன் பண்ணும். ஆனால் இதையே தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நாளடைவில் அவங்க கருத்தரிப்புக்கும் பொழுது பிரச்சனை வந்து ஆகும். சில பேருக்கு என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஏஜ் அட்டன் பண்ணி அந்த குழந்தைகள் இப்போ ஒரு 10 வயதுல 11 வயதுல இது பண்றாங்கன்னா 12 13 வயதுலயே இந்த இன்டர்மிட்டன்ட் ஸ்பாட்டிங், அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்கும், இந்த உதிரப்போக்கு, அதெல்லாம் முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி இளங்குழந்தைகளுக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும். சில பேருக்கு பீரியட்ஸ் அப்போ ஹெவி பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால என்ன அப்படின்னா இது குழந்தை பிறப்புக்கு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு குறைபாடாக இருக்கும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து ரொம்ப முக்கியம். இந்த கருப்பை அகப்படலம் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த கருப்பை அகப்படலம் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அப்போ இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். அதற்கு என்ன அப்படின்னு பார்த்து உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கருப்பை அகப்படலம் சீராக இருக்கும். நிச்சயமா. ஏன்னா அந்த குழந்தையின்மையை தாண்டி ஒரு பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கருப்பை வந்து ரொம்ப அவசியம். அதை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? சுமதி. ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கா. உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். 40. பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேம். உங்க வயது என்னம்மா? 43 மேம். 42. 43. சரி சொல்லுங்க. எனக்கு முடி அம்மா நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. எனக்கு உடம்பு ரொம்ப அதிகமா இருக்கு, கால் வலி. கால் வலி அதிகமா இருக்கா? ஆமாங்க. ஓகே. கால் வலின்னா எங்க வலிக்குதுமா? பாதத்துல வலிக்குதா, கால் கண்டச்சதையில வலிக்குதா, தொடையில வலிக்குதா, முட்டியில வலிக்குதா? முட்டிக்கு கால் வலிக்குது. கால் வலிக்குது, கண்டச்சதையில வலி இருக்கு. வலி இருக்கு, அக்குல எல்லாம் கருப்பா இருக்கு. அந்த டாட் கருப்பு டாட் இருக்கு. இல்லம்மா தெளிவா இல்லையே. ஹலோ. இன்னொரு வாட்டி கேளுங்க. சளி அதிகமா. இல்லம்மா அகைன் விட்டு விட்டு கேக்குது. எக்ஸாக்ட்டா எங்க பெயின் இருக்கு உங்களுக்கு? ஓகேம்மா, உங்க நெட்வொர்க் வந்து ப்ராப்பரா இல்ல. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. இந்நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மல்லிகா. யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் மகளுக்கு. என்ன வயதாகுது? 38 மேடம். 38. உங்க கேள்வியை கேட்கலாமா? என் மகளுக்கு நீர் கட்டி இருக்கு, ஆனா மென்சஸ் அதிகமா இருக்கு. வணக்கம் மல்லிகாமா. இப்போ உங்க பெண்ணுக்கு வந்து 38 வயது ஆகுது, நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. திருமணம் ஆயிடுச்சா? ஆகி இப்ப டைவர்ஸ்ல இருக்கு. ஓகே. அது இப்ப மென்சஸ் மாசம் ஆகும்போது அதிகமா போகுது. ஓகே, உதிரப்போக்கு அதிகமா இருக்கு. ஸ்கேன் இது எவ்வளவு காலமா இருக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறது? இப்போ ஒரு வருஷமா இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு வருஷமா இந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்கு. ஆனா ஒரு 3 மாசங்கள் தள்ளி இப்படி ஆகுது. இந்த தள்ளி போகுது பாத்தீங்களா, இது எவ்வளவு காலமா இருக்கு? எந்த வயதுல இருந்து? இந்த மாசத்துலதான் இப்படி போனது மேடம், ஓவரா இல்லம்மா. நான் என்ன கேக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? உதிரப்போக்கு அதிகமா இருக்குன்னீங்க. அந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இந்த மாசம் ஓவரா போயிடுச்சு. ஓகே, இந்த மாதவிடாய் தள்ளி போறது எவ்வளவு காலமா இருக்கு?
அதாவது 28-30 நாள்ல வராம தள்ளி போறது. இல்ல மாதத்துக்கு அது கரெக்டா வருது மேடம். அந்த ஓவரா போனது இந்த மாசம் தான் அதிகமா போயிடுச்சு. ஓ, நிறைய நாட்கள் போகுது அப்படிங்கிறீங்க. ஓகே, வலி வேதனை அந்த மாதிரி இருக்கா? வலி இருக்கு, வயிற்று வலி இருக்கு. ஓகே, வயிற்று வலி இருக்கு. நீங்க ஸ்கேன் பார்த்தும் பொழுது நீர்க்கட்டி அப்படிங்கிறப்ப என்ன நீர்க்கட்டின்னு சொன்னாங்க? சினப்பையில வந்து நார்மல் PCOS நீர்க்கட்டியா இல்ல எண்டோமெட்ரியோட்டிக் பக்கத்துல இருக்கான், கொஞ்சம் கட்டி பெருசா இருக்கான். ஓகே, அப்ப எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்னு சொன்னாங்களா? என்ன வகையான நீர்க்கட்டின்னு சொன்னாங்க? அது நீர்க்கட்டினா என் மகன் என்கிட்ட சொன்னது இப்படி இருக்குமா அப்படின்னு. ஓகேம்மா, ஆனா சினைப்பை கிட்ட தான் இருக்கு அப்படிதானே? குழந்தை உருவாகிற இடத்துல பக்கத்துல சினைப்பையில. ஆக்சுவலா என்ன அப்படின்னாமா, PCOS அப்படிங்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அதில் வந்து கட்டிகளும் இருக்கலாம், நீர்க்கட்டிகளும் இருக்கலாம், நீர்க்கட்டி இல்லாமலும் இருக்கலாம். இந்த நீர்க்கட்டி இருந்ததுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் இந்த கருமுட்டையாகனது வந்து என்ன செய்யும், வளரும். வளர்த்து என்ன பண்ணணும்னா வெடித்து கருமுட்டை வெளிவரணும். அந்த மாதிரி கருமுட்டை வெளிவராமல் என்ன செய்யும், அந்த சுற்றி இருக்க நீர் அப்படியே நின்றுக்கும். அப்படியே கல் ஆன மாதிரி என்ன செய்யும், நம்ம சினைப்பையில் அப்படியே மாலை மாதிரி ஓரமாக நிற்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சினைப்பை நீர்க்கட்டி. இதில் உதிரப்போக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி பேசணும் பார்த்தீங்களா, இந்த கருப்பை அகப்படலம். இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம சினைப்பையில் வந்து போய் கவ்வி பிடிச்ச மாதிரி வந்து இருக்கும். இதில் வலி வேதனைகள் இருக்கும், உதிரப்போக்கும் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் சில பேரா ஓவரியன் சிஸ்ட் இருக்குது. மேதுலேயே என்ன அப்படின்னா ஒட்டி வளர மாதிரி இருக்கும். திடீர்னு அதோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று திரும்புகிற மாதிரி கட்டிகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வகையான நீர்க்கட்டிகளே வந்து இருக்குது. இதில் என்ன வகையான நீர்க்கட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், என்ன சைஸில் இருக்குங்கிறத தெரிஞ்சு பார்த்து தக்க தருணத்தில் வந்து நீங்கள் சரியாக வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஒரு சில நீர்க்கட்டிகள் மட்டும் டார்ஷன் சொல்லுவாங்க, அப்படி திரும்பக்கூடியதாக இருக்கும். அது வந்து வலி வேதனை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெடிக்கவும் செய்யும். ஸோ அதற்கு வேறு வழி கிடையாது, நம்ம சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். முடிஞ்சால் உங்கள் பெண்ணை அழைச்சிட்டும் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் தென்காசியிலேருந்து பேசுகிறேம்மா. என் பேர் கலாம்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். என்ன வயதாகுதுமா? அவளுக்கு 29 இப்போ தான் பிறந்திருக்குமா. குழந்தை பிறந்திருக்கா? இல்லை 29 ஆகுதுமா. சரிம்மா, உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. பொண்ணுக்கு வந்து இப்போ 6 மாதம் ஆகுதுமா. ஓகே, 6 மாதம் ஆகுது. அவளுக்கு வந்து ஏற்கனவே வந்து திருமணமாகி 6 மாதம் ஆகுதா? ஆமா 6 மாசம் ஆகுது. சொல்லுங்க. 7 மாசம் ஆகுது. இப்போ மாசமா இருக்கா. 6 மாசம் ஆகுது. சந்தோஷம். ஆமாமா. இப்போ வந்து டாக்டர்கிட்ட அங்க காமிச்சது, அவங்க வந்து அந்த கிருமி இருக்கு, அந்த ரத்தத்துல வந்து கிருமி கலந்துருக்கு. என்ன கிருமி? அந்த மஞ்சக்காமாலை கிருமி அப்படிங்காங்க. ஓகே, மஞ்சக்காமாலை கிருமி இருக்கு, அதனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் 6 மாசம் ஆகுனதுனால இப்போ அப்படித்தாலும் அங்கே காமிச்சிட்டு நாங்க கோயம்புத்தூர்ல இருந்தது பொண்ணு, இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் திருநெல்வேலிக்கு. இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிறது அவங்க சொல்லுதாங்க 7 மாசம் அவங்களதான் பார்க்க முடியும், இத இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து லைட்டா வந்து இந்த கர்ப்பப்பையில இருந்து இந்த அது என்னது நஞ்சு பொடி வந்து லைட்டா கீழே இறங்கி இருக்குதாமா. ஓகே, அது பிளாசென்டா ப்ரீவியா. இப்போ அவங்க பொண்ணுக்கு வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் B வைரஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னாங்களா? அந்த கிருமி இருக்குனாங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, அதற்கு சிகிச்சை கொடுத்தாங்களா? இல்ல கொடுக்கலமா. 7 மாசத்துக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். சரி, ஓகே. யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ், ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து ஒரு 3 மாதத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, நீங்கள் பண்ணலையா? எப்பவுமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயாமா? ஆமா. பார்த்தாங்க, அப்பவுமே சொன்னாங்க. ஆனா தனியார்ல காமிச்சோம், காசு ரொம்ப 10,000 ஆகுது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அதனால கவர்மெண்ட்ல கொண்டு போய் காமிக்கணும்னு சொல்லி காமிச்சோம். அவங்க இப்போ வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்க மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல ப்ராப்பரா எடுங்க. ஏன்னா இது இந்த வைரஸ் வந்து குழந்தைக்கு எந்த பாதிப்பையும் வந்து ஏற்படுத்திடக்கூடாது. அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இந்த கொடி வந்து கீழே இருக்குது அப்படிங்கிறப்ப அது பிளாசென்டா ப்ரீவியா, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பொண்ணு நிறையா வந்து வேலை செய்யாமல் நடக்காமல் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் பெட் ரெஸ்ட்டாக இருந்தாங்கனாலே போதும்.
நார்மல் டெலிவரி ஆவதற்கும் வாய்ப்புண்டு. இல்லை மருத்துவர்களின் அறிவுரையின் பேரில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளாசண்டா ப்ரீவியா இருக்கிறதுனால அது பயங்கர பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டாக்டர் வந்து முன்னாடியே வந்து அட்மிஷன் ஆக சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம டெலிவரிக்கு பக்கத்தில் போய்க்கலாம், வலி வந்த பிறகு போய்க்கலாம் அப்படின்லாம் இருக்காதீங்க. சில பேர் 1 month கூட சொல்லுவாங்க. உங்கள் மருத்துவர்கள் அவங்களோட நிலையை பார்த்து என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி முன்னாடியே போய் அட்மிஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுப்லட்சுமிமா. நான் எங்க அக்கா கேட்குறேம்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க அக்கா. என்ன வயதாகுதா உங்களுக்கு? அவங்களுக்கு இருந்தா 40. சரிம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சரி. ஹலோ வணக்கம்மா. உங்கள் அக்காவுடைய வயது என்ன? அவங்களுக்கு 41 இருக்குமா. 41. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? அக்காவுக்கு வந்து தைராய்டு வந்ததுனால மனநல நோய், பீடிங் எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு இருக்காங்கம்மா சர்க்கரையில இருந்து. ஓகே. மதுரை ஜிஹெச்ல இருந்து அவங்க இப்ப 2 வருஷமா பாத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா அடிக்கடிக்கு மண்டை வலிக்குதுன்னு சொல்றா. ஓகே. மண்டை வலி மாத்திரை சாப்பிட்டா கூட அவளுக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றா. அப்புறம் கை காலெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வர சொல்றா. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆகி ஒரு பொண்ணு, ஒரே பையன்தாங்கம்மா. அவங்க இப்ப காலேஜ்ல முடிச்சு வேலைக்கு. சரி, ஓகே. இப்போ 41 வயது ஆகுது. அவங்களுக்கு தைராய்டு இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, மனநல நோய்க்கு மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படிதானே? மனநல நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு காலமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க? இப்ப 2 வருஷம் இருக்குங்கம்மா. 2 வருஷமா. கடைசியா இந்த மனநல நோய்க்கு மருத்துவரை போய் எப்ப பாத்தீங்க? அது எனக்கு தெரியலங்கம்மா. எங்க அக்கா இப்ப பார்த்தா அது முன்ன இருந்தது கூட இப்ப பரவாயில்ல, நார்மல் ஆயிட்டா. ஆனா அது சாப்பிட்டுதான் இருக்கிறோம். ஓகே. வேற ஸ்கேன் அந்த மாதிரி எதுவும் எடுத்திருக்காங்களா? பிரைன் ஸ்கேன் அந்த மாதிரி? அது தெரியலீங்க. அதெல்லாம் அக்கா எடுத்து அந்த ஸ்கேன் எல்லாம் வச்சிருக்காங்க. அக்கா கிட்ட இருக்குமா. ஆனா இருந்தாலும் அவனுக்கு மண்டை வலி. ஓகே. ஆக்சுவலாக தலைவலி நீங்கள் வந்து சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டோஸ், ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனநோய்க்காக மருத்துவரை போய் பார்ப்பாங்க, மருந்துகள் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சிம்டம்ஸ் இதாக ஆரம்பிக்கும். என்ன பண்ணுறதுன்னா ஃபர்தராக ஃபாலோ போய் பண்ணுறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்கு ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். அப்போ தான் உங்களோட மூளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைகள் மாதிரி போகும், எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அது எப்படி அதோட இது எப்படி இருக்குது, அந்த அலைகளின் ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா மாத்திரைகள். ஸோ அதோட டோஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு தீர்மானித்து டோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. என்றைக்கோ மருத்துவரை பார்த்து அவங்க கொடுத்த மருந்துகளை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த டோஸ் வந்து ரொம்ப சீராக இல்லை, ஒன்று தேவையை விட கம்மியாக இருக்குது, தேவையை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தலைவலி பிரச்சனை, தூக்கம் வந்து சரியில்லாமல் இருக்குது, பகலில் தூக்கம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல வந்து உங்கள் மருத்துவரிடம், அவங்களுடைய அந்த மனநோய் மருத்துவரிடம் போய் பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவர் டோஸை மாற்றுவார். டோஸ் மாற்றி ஒரு 15 daysல திரும்பவும் தலைவலி இருந்தது அப்படின்னா நம்ம என்னங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லை, டோஸ் மாற்றின பிறகு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் மனநோய் மருத்துவரை வந்து பாருங்கள், அதுதான் சிறந்த விஷயம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. ரோசி. எந்த ஊர்லேருந்து? பட்டுக்கோட்டை. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கா? உங்கள் வயது என்ன? 43. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம். ஹலோ. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் டாக்டர், எனக்கு வந்து 2 மாசம் பீரியட் வரல டாக்டர். ஓகே. எனக்கு ஏற்கனவே நான் குழந்தைலன்னு டாக்டரை பார்க்க போனேன். ஓகே. அப்ப வந்து ஸ்கேன் போட்டு பார்த்துட்டு எனக்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அப்ப அவங்க லேப்ரோஸ்கோபிலாம் ரிமூவ் பண்ணாங்க. ஓகே. ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் முட்டை வளர்ச்சி கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா எனக்கு குழந்தை தரிக்கல. அப்புறம் திருப்பி போனேன். போகும்போது 1-2 கட்டி இருக்குமான்னு ஒரு மாத்திரை மூலமாவே சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு கட்டி இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. சோ அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்படியே சொல்லிட்டாங்கன்னு எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. பண்ணிட்டு இப்ப என்னாச்சுன்னா பீரியட் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஆனா 2 மாசமா எனக்கு பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருடம் ஆகுது? 6 வருஷம் ஆகுது. இந்த பிப்ரவரியில இருந்து 6 வருஷம் ஆகுது. ஓகே. அப்ப 36 வயதுல உங்களுக்கு திருமணம் ஆச்சு. ஆமா. நீங்க குழந்தை பிறப்புக்குன்னு நீங்க ட்ரீட்மெண்ட் எப்ப எடுக்க ஆரம்பிச்சீங்க? நான் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 2003லயோ என்னமோ எடுத்தேன். 23லயோ என்னமோ.
இல்லம்மா 2022லயே இப்போ உங்களுக்கு 43 வயது ஆகுது, 36 வயதுல வந்து திருமணம் ஆச்சு. ஆமா 2003ல குழந்தைக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா இல்ல பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? இல்ல குழந்தை தரிக்கலாம் தான் போனேன். ஆனா எனக்கு பீரியட் எல்லாம் கரெக்டா தான் வந்துடும். ஆனா சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கும். ஆனா பீரியட் எனக்கு மாசம் கரெக்டா வந்துடும். ஓகே. அப்ப 2003ல குழந்தை பிறப்புக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? போனேன். ஓகே. அப்ப கிட்டத்தட்ட 13 வருட காலம், 15 வருடம் ஆகுது, 25 வருடம் ஆகுதா? 2023. அம்மா 2023ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ஆமா நான் 2023ல தான் ட்ரீட்மெண்ட் 2023 தான் ட்ரீட்மெண்ட்க்கு போனீங்களா? 2023 மார்ச் மாசம் நான் ட்ரீட்மெண்ட் போனேன். ஓகே. அப்ப அதுக்கு இடையில வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் போகல? 2024 ஜூன் மாசம் நான் நிப்பாட்டிட்டேன் ட்ரீட்மெண்ட். ஒரு வருடம் எடுத்தீங்க? எடுத்தேன். ஓகே. அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போற வரைக்கும் பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? வந்தது. வலி வேதனை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. உதிரப்போக்கு. சரி, நீங்க இப்ப குழந்தை நீங்களும் உங்க கணவரும் ஒரு ரெகுலர் ஃபேமிலி லைஃப்ல இருக்கும் பொழுதே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வருடங்கள் 3 வருடங்கள் கருத்தரிக்கல. ஆமா. அப்ப நீங்க மருத்துவரை போய் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தாமதமானதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க? அவங்க என்ன ஹஸ்பண்ட் வந்து ஸ்பாம் ரிலீஃப் ஆகல டாக்டர். ஓகே, அதுதான் காரணம்னு சொன்னாங்க. ஆமா. அப்ப உங்களுக்கும் சிகிச்சை கொடுத்தாங்களா? அவருக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கல? எனக்கு கொடுக்கல, ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்தாங்க. ஓகே. கொடுத்தோன்னா அப்புறம் அவங்க சொன்னாங்க ஏதோ கொஞ்சம் வந்தாலும் எடுத்து இன்ஜெக்ஷன் மூலமா செய்யலாம், ஊசி மூலமா செய்யலாம்னு சொன்னாங்க. ஓகே. அப்ப எனக்கு ஸ்கேன் போட்டாங்க, எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு. ஓகே. அப்ப பாக்கும்போது எனக்கு சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னு சொல்லி லேப்ரோஸ்கோபி மூலமா ரிமூவ் பண்ணாங்க. ஓகே. அந்த ரிமூவ் பண்ண பிறகு பீரியட்ஸ் ரெகுலரா தான் வந்தது? வந்தது. ஆனா சாக்லேட் சிஸ்ட் ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் எதுவும் கொடுக்கல? கொடுத்தாங்க. ஒரு மாசம் வரைக்கும் பாத்துக்கிட்டு அப்புறம் வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மே மாசம் லாஸ்ட்ல லேப்ரோஸ்கோபி பண்ணினேன். நீங்க லாஸ்டா பார்த்த பொழுது உங்களுடைய AMH எவ்வளவு இருந்தது? புரியல. அதாவது நீங்க பிளட் டெஸ்ட் பாத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஆன்டிமுல்லரின் ஹார்மோன் அப்படிங்கிற ஒண்ணு பாத்திருப்பாங்கல்ல? அது தெரியல. ஆனா எனக்கு சொன்னாங்க உனக்கு பிளட்டே சுத்தமா இல்லமான்னு சொன்னாங்க. எவ்வளவு இருந்தது ஹீமோகுளோபின்? சுத்தமாவே இல்லன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நீ வந்து ஈரல், ரத்தம், ஆட்டு ரத்தம் அதெல்லாம் நிறைய சாப்பிடணும்னு சொன்னாங்க. அளவு என்னன்னு சொல்லலையா? அளவு சொல்லல, எனக்கு தெரியல. ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி ரத்தச்சோகை இருந்தாலும் பீரியட்ஸ் வராது, சரியா? பீரியட்ஸ் வர்ற மாதிரி வரலாம், ஒரு நாள் ஸ்பாட்டிங் இருக்கலாம், சில பேருக்கு பீரியட்ஸ் வராமையும் இருக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீங்கள் இடையில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நிறையா வந்து கருமுட்டை வந்து ஒன்று வர இடத்துல ஒரு 6, 7, 8, 10 வர்ற மாதிரி சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்தது. எக்ஸ் கலெக்ட் பண்ண அப்படின்னா உங்களுடைய ஒவேரியன் ரிசர்வும் குறைஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், நல்லா 11 அப்படி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMH எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். AMH நல்லா 1.5 அப்படி அதுக்கு மேலே இருக்கா, ஒரு 2 இருக்கா, இல்லை 1க்கு கீழே கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் கருமுட்டை கொள்ளளவு இதாக இருக்கு, கம்மியாக இருக்குன்னு அதற்கு தகுந்த அடுத்த முடிவை வந்து நீங்கள் எடுக்கணுமா. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். கேக்குதுங்களா? கேட்குதுமா, உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் சென்னையிலேருந்து நிஷா பேசுறேங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என்னுடைய கேள்வி தான். ஓகே, உங்களுடைய வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். என்னோட வயது 49. சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க நிஷா. எனக்கு பாத்தீங்கன்னா முதல் கையில இருந்து ஃபுல்லா பெயினா இருக்குது. ஷோல்டர்ல இருந்து அந்த கை எல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல கடுமையான வலி இருக்கு. ஓகே. அந்த வலி அந்த ஷோல்டர்ல இருந்து அப்படியே எல்போர்டு வரைக்கும் ஃபுல்லாவே வலி இருக்குது. ஓகே. வலது கையில தான் மெயினா இருக்குது, எப்பயாவது இடது கையிலயும் வலிக்குது. அதே மாதிரி 2 கால் முழங்கால் ஃபுல்லாவே பேக் சைட்ல, முன்னாடி கிடையாது, பின்னாடி. ஆமா, அந்த முட்டுக்கு பின்னாடி அத ஒரு மாதிரி தடிமனா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு இந்த இது மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்வெல் ஆயிருக்கும். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நரம்பு லைட்டா பச்சை நரம்புகள் இருக்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல பெயின் பயங்கரமா இருக்கு, நரம்பு எரிச்சலும் இருக்கு, வலியும் இருக்கு, அதே மாதிரி பாதத்துலயும் விரிவெடுப்பு இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது டிப்பிக்கலாக வந்து என்ன அப்படின்னா முதுகு தண்டுவட பிரச்சனை தான். ஸோ முதுகு தண்டுவடத்துலேருந்து இந்த கழுத்து பகுதியிலேருந்து கைக்கு வரக்கூடியது எல்போ வரைக்கும் வர்றது இப்போ உங்களுக்கு வந்து நர்வ் கம்ப்ரஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம், அந்த இது வரைக்கும்.
அதே மாதிரி இடுப்பு பகுதியிலேருந்து L4 L5 L5 S1 அதுக்கு நடுவில் வரக்கூடிய நர்வ், கீழே போகக்கூடிய சயாட்டிக் நர்வ், அதில் பாதிப்பு ஏற்பட்டு தொடை பின்பக்கம், முட்டுகளின் பின்பக்கம், கால் கண்டைச்சதை, அப்புறம் குதிகால், இந்த இடங்களெல்லாம் வலிகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிறது இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை தான். மாதவிடாய் சீராக வருதா? அல்ல, அதெல்லாம் நின்றுச்சு மேடம். 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2 வருஷமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாதவிடாய் நின்ன பிறகு தைராய்டு, சுகர் இதெல்லாம் பாத்தீங்களா? பிபி எல்லாம்? தைராய்டு இருக்கு, சுகர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கெல்லாம் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். ஓகே, தைராய்டு எவ்வளவு இருக்கு? தைராய்டு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல மேடம். 125 போட்டுட்டு இருக்கேன் மேடம். கடைசி எப்ப தைராய்டு செக் பண்ணீங்க? 3 மாசத்துக்கு மேல இருக்கு. ஓகே, விட்டமின் D3 பாத்தீங்களா? அல்ல, அதுக்கு உண்டான மாத்திரை கொடுத்துருக்காங்க. B12 மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. B12ல விட்டமின் D3 சொல்றேன். அது பார்த்த மாதிரி எனக்கு தெரியல மேடம். ஆனா B12 மாத்திரை கொடுத்துருந்தாரு டாக்டர். ஓகே, ஏதாவது வேற ஏதாவது ஒர்க், டெய்லரிங் அந்த மாதிரி எதுவும் பண்றீங்களா? இல்ல, அதெல்லாம் கிடையாது. வீட்டுல தான் இருக்கேன். 4-5 வருஷமா வீட்டுல தான் இருக்கேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. வலி கடுமையா இருக்கு மேடம். அதுக்கு ஏதாவது டக்குல ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமா? ஷோல்டர்லயும் எல்போன்லயும் வலி. என்னம்மா? அது இல்ல, எல்போன்லயும் ஷோல்டர்லயும் அதிகமா வலி இருக்கு. அதுக்கு ஏதாவது உடனே தீர்வு இருக்குமான்னு பாக்குறேன். எல்லா இடத்துலயும் உடனே தீர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிக்கு மாத்திரை போட்டோம்னா உடனே தீர்வு கிடைக்கும். பெயின் கில்லர்ஸ் 6 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 3 மணி நேரம், 2, 1ன்னு அப்படியே உங்களுக்கு பீரியட் டூரேஷன் குறையும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம உப்பு, புதினா உப்பு போன்றவை சேர்ந்த ஆயில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு பெயின் தெரியாமல் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட். எனக்கு இதுக்கு பெர்மனண்ட்டாக சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ், நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கும், கம்ப்ரெஷன் வந்து இருக்கும். ஸோ இன்னொன்று, நீங்கள் அவ்வளோவா தண்ணி குடிக்கல, டீஹைட்ரேஷன் ஆனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெயில் காலம் இல்லை பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, குளிரில் ஏசியில் இருந்தீங்கன்னா ரொம்ப அந்த இடத்துல ஈரப்பதம் வந்து குறைஞ்சிரும். அப்போ இந்த வலிகளானது ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி போதுமான அளவு ஹைட்ரேட் தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து தைராய்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சீராக இருக்குது. தைராய்டு இருந்தாலே அடுத்து கால்சியம் மெட்டபாலிசம் சீராக இருக்காது. ஸோ எலும்புகளில் இருக்க கால்சியம் வெளித்தள்ளப்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தேய்மானம், அந்த மாதிரி டிஸ்க் வந்து வெளியே தள்ளுறது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து திடப்படுத்துகிற மாதிரி மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். அடுத்து விட்டமின் D3 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கே செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய விட்டமின் D3 ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது விட்டமின் D3க்கு ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ், ஒன்லி பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தான். ஸோ சூரிய ஒளியில் டெய்லி காலையில் ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே 20 நிமிடங்கள் இருக்கணும். வாரத்தில் 3 நாட்கள் இருந்தால் வந்து போதும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் உடனே நம்ம சார்ஜ் ஏறிட மாட்டோம். ஸோ நமக்கு குறைஞ்சிருக்க அந்த விட்டமின் D3யை வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, விட்டமின் D3 மட்டும் கிடையாது, கால்சியத்தை வந்து கரெக்டாக மெட்டபாலிஸ் பண்ணி நம்ம எலும்பில் வந்து வைக்க உதவும். அப்போ இன்னமும் மோசமாகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிகிச்சை எடுத்தால் தான் நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமே தவிர, இன்ஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இதுதான். இல்லை நீங்கள் வீட்டிலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக குன்றிமணி இலைகள் இருக்கும், அந்த இலைகளை வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து போட்டு காய்ச்சி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த நரம்புகள்லாம் கம்ப்ரஸ் ஆகி அந்த நரம்புகள் போகக்கூடிய அந்த தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது தாபிதமாகும். அதனால தான் சில சமயம் அந்த ப்ளவுஸ்லாம் போட்டிங்கன்னா இந்த வலி வேதனை வர்றப்போ ப்ளவுஸ் ஒரு கை வந்து டைட்டாக இருக்கும். அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்குமே தவிர ஃபுல் தீர்வு வந்து கிடைக்காது. அப்போ ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் இன்டர்னலாகவும் எடுத்து ப்ராப்பராக நம்ம சில எக்ஸசைஸ் இருக்குது, அதை பண்ணும் பொழுது தான் நமக்கு என்ன அப்படின்னா, லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த தொந்தரவு இல்லாமல் இன்னமும் மோசமாக ஆகாமல் வலி நிவாரணிகள் எடுக்காமல் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியுமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? உங்கள் பாப்பாவுக்கு. என்ன வயதாகுதுமா? அவங்களுக்கு 22 வயது ஆகுது மேடம். சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க. அவங்களுக்கு அவங்க பேச மாட்டாங்க. வணக்கம்மா, நீங்க அவங்க அந்த 22 வயது பெண்ணோட தாயாரா? மேடம் 22 வயது பெண்ணோட தாயாரா நீங்க? ஆமாங்க மேடம். சொல்லுங்கம்மா, என்ன பண்றாங்க இப்போ உங்க பெண்ணு? எங்க பாப்பாவுக்கு வந்து சரியாவே பீரியட் டைம்ல வர மாட்டேங்குது. இல்லங்கம்மா, என்ன பண்றாங்க? படிக்கிறாங்களா இல்ல வேலை? இல்ல அவங்க படிக்கல, வீட்ல தான் இருக்காங்க. ஓகே, சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து பேச முடியாது அவங்களால. என்ன காரணம்மா? அவங்களுக்கு பீரியடே சரியா வர மாட்டேங்குது மேடம். இல்லம்மா,
பிறவியிலிருந்தே உங்களுக்கு பேச்சு ஆமா வரல? ஆமா அவங்க பிறவியில அவங்க வந்து பிறந்த உடனே அவங்களுக்கு மஞ்சா காமலை மேடம். ஓகே சரி ஓகே இப்போ சொல்லுங்க. இப்ப வந்து அவங்க பீரியடு சரியா வர மாட்டேங்குது மேடம். ஓகே வரமாட்டேங்குதுன்னா எப்படி வருது? இல்ல ஒரு 4-5 மாசம் ஆகுது மேடம். டாக்டர் கிட்ட போறோம். போயிட்டு அவங்க மாத்திரை குடுக்குறாங்க. அந்த ஒரு மாத்திரை கொடுத்தா பீரியட்ஸ் வருது இல்லைன்னா வர்றது இல்ல? இல்ல அதுக்கு முன்னாடி வந்து ஓவரா ஆனதுனால நான் போனேன் மேடம். ஓகே 15 நாள் ஆகுது. 15 நாளா நிக்காம போனதுனால நான் போனேன். ஓகே அப்போ அவங்க ரொம்ப குழந்தை டயர்டாயிட்ட சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. ஓகே நின்றுச்சு மேடம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மாத்திரை கொடுத்தாங்க 3 மாசத்துக்கு. ஓகே மாசம் மாசம் ரெகுலரா வந்து நின்று மேடம். ஓகே இதோட மாத்திரை போதும் இனிமே வரும்னு சொன்னாங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 மாசம் வந்தது மேடம். ஓகே அதுக்கப்புறம் வந்து 1 மாசம் லைட்டா தான் வந்தது. ஓகே அதுக்கப்புறம் நின்றுச்சு மேடம். இப்ப 4-5 மாசம் ஆகுது மேடம், வர மாட்டேங்குது. ஓகே உங்க பொண்ணு வந்து எந்த வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்க? ஓ என்ன மேடம்? எந்த வயசுல உங்க பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்க, வயசுக்கு வந்தாங்க? புரியுது. அம்மா உங்க பொண்ணு எந்த வயசுக்கு வந்தாங்க, ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்க, ருது உண்டானாங்க எந்த வயதுல? அவங்க 16 வயது. 16 வயதுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்க. ஸோ 16 வயதுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணலன்னு நீங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் சிகிச்சை 2 முறை கூட்டு போனேன் மேடம். கூட்டிட்டு போய் மருந்து கொடுத்த பிறகுதான் அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்களா? ஆமா மேடம். வேற எதுவும் இல்ல. இதே 2 முறை இது மாதிரி ஆகி 2 முறையும் நான் கூட்டு போனேன். என்ன 2 முறை இது மாதிரி ஆகி? இல்லம்மா 16 வயது வரைக்கும் ஏஜ் அட்டெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனப்ப 2 மாதங்கள் மாத்திரைகள் சாப்பிட்ட பிறகு உங்க பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்களா? பண்ணாங்க மேடம். ஓகே பண்ணிட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து பீரியட்ஸ் நார்மலா வந்ததா இல்ல தள்ளி தள்ளி போச்சா? நான் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து தள்ளி வந்தது மேடம். ஓகே அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் அதான் அந்த மாத்திரை நிறுத்தி 3-4 மாசம் நார்மலா வந்தது. ஓகே அதுக்கப்புறம் வரல. ஓகே ஓகே உங்க பெண்ணுக்கு வந்து வாய் பேச இயல, பட் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நார்மலா இருக்கா? அவ சரியா சாப்பிட மாட்டான். நான் தான் ஊட்டணும் அவளுக்கு. ஏன்? அவ சாப்பாடுன்றதே அவ கிட்ட வரமாட்டான் மேடம். என்ன காரணம்? அவ சாப்பிட மாட்டேங்கிறா, என்னன்னு தெரியல மேடம். கூப்பிட்டாலும் வரமாட்டா. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனீங்களா? முதல் நானா கூட்டிட்டு போயிருந்தேன். ஓகே அதுக்கப்புறம் பஸ்ல எல்லாம் ஓவரா அழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு தனியா வண்டி வச்சு போயிட்டு இருந்தேன் மேடம். ஓகே அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி வலிப்பு மாதிரி வர ஆரம்பிச்சு. ஓகே அதற்கு மருந்து மாத்திரைகள் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? இல்ல அந்த அப்ப வந்தது. அப்பதான் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, மாத்திரை கொடுத்தாங்க. ஒரு 2 நாள் என்னதான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வலிப்பு எல்லாம் வரல மேடம். ஓகே அதுக்கப்புறம் நின்னுட்டேன் நானே கிளாஸ். ஓகே அவங்க தன்னுடைய வேலைகளை தானா செஞ்சுக்கிறாங்களா? என்ன மேடம்? தான் வேலையை தானா செஞ்சுக்கிறாங்களாமா? அதெல்லாம் அவங்களே செஞ்சுப்பாங்க. தான் வேலையை தானே செஞ்சுக்கிறாங்க. சமையல் செய்யறாங்களா, வீட்டு வேலைகள் செய்யறாங்களா? ஓ என்ன மேடம்? சமையல் செய்யறாங்களா, வீட்டு வேலைகள்? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. வீட்டு வேலை அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க வேலைகளே அவங்க செஞ்சுக்கிறாங்கன்னா என்ன சாப்பிடறத நீங்க ஊட்டி விட்டுறீங்க, வேற என்ன வேலைகள் தானா செஞ்சுக்கிறாங்க? ஆமா அவ பாத்ரூம் போறது குளிக்கிறதெல்லாம் அவ வேலையை பார்த்துட்டான். ஓகே வேற யாரையாவது பார்த்தா பயப்படுறாங்களா? தூங்கும் பொழுது அலறி எந்திரிக்கிறாங்களா? அதெல்லாம் தூங்கி எந்திரிக்கிறாங்க. அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. அதெல்லாம் நார்மலா இருக்கு. ஆனா லேட்டா ஆகும் தூங்குறதுக்கு மட்டும். சரி உங்க பொண்ணுக்கு வந்து ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக் பண்ணாங்களா? அதெல்லாம் ஒன்றும் செக் பண்ணல. சரி நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய லேப்ல வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு சரியா நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து கால் பண்ணுங்கம்மா. நன்றி. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? 36 மேடம். பேசுங்க. வணக்கம்மா. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? குதிகால்ல ரொம்ப வலிக்குது மேடம். ஒரு குதிகால்லையா 2 குதிகால்லையும் வலிக்குதா? ஒரு கால்ல தான் மேடம். ஒரு கால்களில் மட்டும்தான் வலிக்குது. எந்த நேரத்தில் வலிக்குது? நைட்டு தூங்கி எந்திரிச்ச பிறகு வலிக்குதா, இல்லை நைட்டு படுக்க போகும்பொழுது வலி, வேதனை, எரிச்சல், ஊசி குத்தல் போன்று அதிகமாக இருக்கா,
இல்லை பகலில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்பயே வேலை செஞ்சுட்டு உட்காரும் பொழுது வலி இருக்குதா? இந்த 3 நேரங்களில் எந்த நேரங்களில் வலி இருக்குது அதிகமாக? தூங்கி எந்திரிக்குமா அந்த நேரம் தான் மட்டும். தூங்கி எழுந்தவுடன் தான் அந்த வலிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆமாம் மேடம். தொட்டால் வலிக்குதா இல்லை கால் ஊன்னா அப்படி வலிக்குதா? நடக்க சரியாயிடுதா? ஆமாம், நடக்க சரியாயிடுது. எழுந்திருக்கும் போது மட்டும் வலிக்குது. ஓகே, வேறு எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா? இல்லைங்க மேடம். பிபிக்காக சாப்பிட்றீங்களா? இல்லைங்க மேடம். ஓகே, மாதவிடாய் எப்படி இருக்கு? இல்லை மேடம், எனக்கு உடம்பு முடியாதப்ப கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க மேடம். ஓகே, அதற்கு அப்போ எந்த வயதில் கர்ப்பப்பை எடுத்தாங்க? 34 மேடம். 34, கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஆகுது. 35ன்னு சொல்ல முடியாது, 4 வருஷம் தான் மேடம் ஆகுது, கொரோனா டயத்தில் மேடம். ஓகே, இப்போ கர்ப்பப்பை அப்போ எடுத்து 4 வருடங்கள் ஆகுது. ஆமாம் மேடம். சரி, ஓகே. அதற்கு பின்னாடி கால்சியம் மாத்திரைகள்லாம் எடுத்தீங்களா? அந்த இது கொரோனா டயத்தில் சுயநலம் இல்லாத போயிடுச்சு மேடம் எனக்கு. என்ன காரணத்தால? ஓ, இந்த கோவிடால? இல்லை அது வந்து பிளட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் பிளட் கம்மியாக போச்சுமா? அது மின்சல் டயத்தில் நிறைய வந்தது மேடம், நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஓ, ப்ளீடிங் ஹெவியாக பிளட் லாஸ் ஆகி மயக்கமாயிட்டீங்க? ஆமாம் மேடம். கர்ப்பப்பையில் கட்டி இருந்தது? ஆமாம் மேடம். சரி, ஓகே. அப்போ கர்ப்பப்பை எடுத்தாச்சு? ஆமாங்க மேடம். இல்லை, நான் சொல்கிறது ட்ரீட்மெண்ட் சர்ஜரி பண்ண பிறகு கால்சியம் மாத்திரை எடுக்கிறீங்களான்னு கேட்குறேன். எடுத்தமா ஞாபகம் தான், ஆனால் இப்போ எதுவுமே இல்லை மேடம். ஒரு வருஷம் 1.5 வருஷமா இல்லை மேடம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிகால் வாதம் அப்படின்றது. ஆக்சுவலாக கால்கேனியஸ் ஸ்பர் அப்படின்னு நம்ம குதிகாலில் ஒரு எலும்பு இருக்கும், கால்கேனியஸ் அப்படி கொஞ்சம் நீட்டமாக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிகால் இந்த பின்பகுதி பக்கம் யூஸ்வலாக எலும்புகள்னால் ஒரு சீரான ஓரம் இருக்கணும். நம்ம எலும்புகளில் கால்சியம் சீராக இல்லை, சில பேர் சொல்லுவாங்க அங்கே எலும்பு வந்து வளர்ந்துருச்சுன்னு. வளர்ந்தது கிடையாது. அந்த அந்த வெளிப்புற அந்த கால்சியம் இது சரியாக இல்லாததுனால ஒரு சீரற்ற நிலையில் ஒரு சில்பல் போன்ற ஒரு எலும்புகள் வந்து அப்படி கொஞ்சம் இது முள்ளு மாதிரி வந்து இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கும் பொழுது இதாகும் பொழுது குத்தி அந்த உள்ளே இருக்க தசைகளில் குத்தி என்ன அப்படின்னா ஒரு தாபிதம், வலி, வேதனை, வீக்கம் போன்றவற்றை வந்து உண்டு பண்ணும். இப்போ நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம், ரொம்ப ரெஸ்ட்லேருந்து இது பண்ணும் பொழுது கீழே வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வலி, வேதனை இந்த இது வந்து அதிகமாகும். ஸோ கால்கேனியஸ் ஸ்பர் இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதற்குரிய காரணம் என்னென்னா கால்சியம் லெவல் சீராக இல்லாமல் இருக்கிறது, விட்டமின் D3 குறைபாடுகள் இது 2 இருக்கலாம். அதுவும் குறிப்பாக கர்ப்பப்பையை எடுத்த பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் டக்குன்னு கீழே போகும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா கால்சியம் லெவல் சீராக இல்லாமல் இருக்கிறது தான். கடைசியாக உங்கள் தைராய்டு எப்போமா டெஸ்ட் பண்ணீங்க? போன வருஷம் பண்ணேன் மேடம். அப்போ எவ்வளோ இருந்தது? நார்மலாக இருந்ததா? நார்மலாக இருந்தது மேடம். நார்மலாக இருக்குதுன்னு தான் மருத்துவர்கள் சொன்னாங்க. கால்சியம், விட்டமின் D3 பார்த்தீங்களா? ஞாபகம் இல்லை மேடம், தம்பி தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக என்ன பண்ணுங்கள், கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நல்லா வறுத்துட்டு ஒரு துணியில் பொட்டலம் கட்டி முடிச்சு மாதிரி போட்டு தோசைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக சூடு பண்ணி அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய் விட்டு அதை எடுத்து அந்த குதிகால் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல அப்படி கீழே வந்து எருக்கிலையை வச்சுக்கோங்க. எருக்கிலையை வச்சுட்டு இதை எடுத்து சூடு பண்ணி ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த எலும்பு சிலுப்பலாக இருக்கனால குத்தி தாபிதமாச்சு பார்த்தீங்களா, அந்த தாபிதத்தோட அந்த வலி, வேதனை, இன்ஃப்ளமேஷன் குறையும். இந்த ஒத்தடம் கொடுத்துட்டு சுக்குத்தூளில் முட்டை வெள்ளைக்கருவை கலந்து பற்று போடும் பொழுது இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் வந்து சரியாகும். ஆனால் இந்த கால்சியம் லெவலை சீராக செய்வதற்கு அந்த எலும்புகளோட ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்டர்னல் மெடிசன் எடுக்கணுமா, ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள். நன்றி. டாக்டர், ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலோடைய கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதே அல்லாது பிற மாவட்டங்களையும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக அங்கே விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் நாளை 18ஆம் தேதி வந்து நம்ம மதுரையில் புதூரில் நமது சென்டர் இருக்குது. ஸோ அங்கே விசிட் பண்ணுறேன். நாளை மறுநாள் வியாழக்கிழமை 19ஆம் தேதி வந்து திருச்சி கருமண்டபத்தில் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது, அங்கே விசிட் பண்ணுறேன். சனிக்கிழமை 21ஆம் தேதி கோவை நியூ சித்தாபுதூரில் நமது மருத்துவமனை ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க கன்சல்டேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து நேரில் பார்க்கலாம். வரும்பொழுது உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். நன்றி.
ஓகே. ஸோ பெண்களுடைய அந்த குழந்தையின்மைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கருப்பை அகப்படலம் மெலிதாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கேட்கணும் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேம். கேட்குதுமா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் லதா மேம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு 40 வயசு ஆகுது. சரிம்மா. எனக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரான பீரியட்ஸ் தான். ஓகே. 39 சைக்கிளில் வந்துடும். சரி. 5 டேஸ் இருக்கும், 3 டேஸ் நல்ல ஃப்ளோ இருக்கும், 2 டேஸ் வந்து ஃப்ளோ கம்மியாகி அப்படிதான் ஆகும். ஓகே. ஆனால் இப்போ ஒரு 6 மந்த்தாக எனக்கு வந்து பீரியட்ஸ் சரியாக வரமாட்டேங்குது. வணக்கம் லதா. சொல்லுங்க மேடம். இப்போ 5 டேஸ் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து நார்மல் ஃப்ளோ இருக்கும். ஆமாம் மேம். அப்புறம் 3 டேஸ் இல்ல ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நல்ல ஃப்ளோல இருக்கும், லாஸ்ட் 2 டேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஆனா 5 டேஸும் இருக்கும். ஓகே. ஃப்ளோ கம்மியாயிரும் லாஸ்ட் 2 டேஸ். ஓகே, நீங்க சொல்றது கரெக்டான ஒரு விஷயம் தான். மேக்ஸிமம் எவ்வளோ பேட் வச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 4 இல்லைன்னா 5 வைப்பேன். ஓகே, இதுவும் குவைட் நார்மல் தான். 28 29. இப்போ எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனையா இருக்கு? இப்போ ஒரு 6 மாசமா எனக்கு வந்து பீரியட்ஸ் ஒரு 2 டேஸ் வருது. ஆனா 29 சைக்கிள்ல வந்துருது. ஓகே. 2 டேஸ் வர்றது ரொம்ப லேசா தான் படுது. ஓகே. ஃப்ளோர்ல 2 டேஸ்லயே முடிஞ்சிருது எனக்கு. ஓகே. வேற வலி வேதனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு. எப்பவும் போல பேக் பெயின் டயர்ட்னஸ் அது இப்பதான் செய்யுது. இன்னொன்னு என்னன்னா எனக்கு வெயிட் போடுது அதிகமா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து. ஓகே. வேற ரத்தச்சோகை அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. அனிமிக்கா இருக்க மாதிரி இருக்கா? இல்ல அதெல்லாம் இல்ல. 11 பாயிண்ட் சம்திங் இருக்கு. ஓகே, அது போதும். வேற ஏதாவது தைராய்டு அந்த மாதிரி எதுக்காவது மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்களா? தைராய்டு எதுவும் இல்ல. ஆனா வந்து வெயிட் போடவும் எனக்கு லெஃப்ட் சைடு முட்டி வந்து பெயின் ஆக ஆரம்பிக்குது இப்போ கொஞ்சம் ஒரு 1.5 மந்த்ஸா. வெயிட் ஏன் போடுது? நீங்க எப்படி உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் ரெகுலரா தானே பண்ணிட்டு இருக்கீங்க? பகல்ல படுத்து தூங்குறீங்களா? இல்ல அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு காலமா வெயிட் போட ஆரம்பிச்சிருக்கு? வெயிட் இப்பதான் நான் சொன்னேன்ல இந்த 2 டேஸ் தான் சொன்னேன்னா. ஆமா, அந்த இதுல இருந்தே எனக்கு ஒவ்வொரு கிலோ வெயிட் போறேன். 4-5 கிலோ ஏறிட்டேன். எனக்கு வெயிட்டே ஏறினது இல்ல. ஓகே. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 40-41 இது பண்றப்ப மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ குறைய ஆரம்பிக்கும் பொழுது மாதவிடாய் வந்து ரெகுலராக வராமல் கொஞ்சம் தள்ளி வர்றது, அது மாதிரி பீரியட்ஸ் அந்த ஃப்ளோவோட டூரேஷன் குறையிறது, இதெல்லாம் குவைட் நார்மல் தான். இந்த ஹார்மோன்ஸ் குறையிறதுனால, ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பெண்களுக்கு யூஸ்வலாக உடல் பருமன் இருக்கும். அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட்டு அதிகமாக வந்து இருக்கும். குறிப்பாக வயிற்று பகுதி, இடுப்பு பகுதிகளில் கொஞ்சம் இதாகும். இது மெனோபாஸ்லேயும் பெரிமெனோபாஸ்லேயும் போஸ்ட் மெனோபாஸ்லேயும் பெண்களுக்கு யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்னா, தைராய்டு இருக்கா இல்லையா? ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்குது. தைராய்டு இருக்கா இல்லையா? இல்லை, தைராய்டு இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கேன் பாருங்கள். ஸ்கேனில் உள்ள கர்ப்பப்பையில் கட்டிகள் எதுவுமே ஒன்றும் இல்லை அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் மெனோபாஸை நோக்கி போகிறீங்க. அப்போ உங்கள் ஹார்மோன்ஸ் குறையுது, அதனால தான் இந்த மாதிரி உடல் பருமன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் டயட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக வந்து கொஞ்சம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி, அதாவது இந்த உணவு முறை டயட்டிங் அப்படிங்கிறது மருத்துவர் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு எது ஆப்டாக உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து நம்ம டயட் எடுக்கிறது நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு காலையிலையும் மாலையிலும் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க. ஸோ அந்த மாதிரியா இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி பண்ணி கொஞ்சம் நம்ம வெயிட் லாஸும் பண்ணி டயட்டும் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு மெனோபாஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்னதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இல்லை டாக்டர் அப்படின்னா மெனோபாஸ்க்குரியது தான் அப்படின்னு இது பண்ணி டயட்டையும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சீர் பண்ணாலே சரியாயிடுமா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், அதான் நம்மளுடைய இந்த உணவு வழக்கங்களை வந்து எப்படி வந்து நம்ம அமைச்சுக்கணும்? ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பை அகப்படலம் கம்மியாக இருக்குன்னாலே அங்கே செடிக்கு தண்ணீர் இல்லை. அப்போ இந்த செடிக்கு தண்ணீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சப்ளை தான். ஸோ அந்த யூட்ரஸ்குள்ளே போகக்கூடிய ஆர்ட்ரியில் அவ்வளோவா சப்ளை இல்லை அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். அப்போ நல்ல யூட்ரஸ் இது பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தித்திலி ஆசனான்னு சொல்லக்கூடிய பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். ஸோ அது பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா யூட்ரஸ்க்கு நல்ல பிளட் சப்ளை வந்து போகும். அடுத்து உணவு முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்னா
விட்டமின் சி சத்துக்கள் உள்ள உணவு முறைகள் வந்து எடுக்கணும். ஏன்னா விட்டமின் சி சத்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரத்த நாளங்கள் அதில் இருக்கக்கூடிய கொலாஜனுக்கு, ஸ்கின் எல்லா இடத்துல இருக்க கொலாஜனுக்கு, அப்போ விட்டமின் சி இருக்குது, லெமன், ஆரஞ்சு அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே. அடுத்து இந்த கருப்பை அகப்படலம் வந்து குழந்தை பிறப்பை நோக்கி மிகவும் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால விட்டமின் இ உள்ள சத்துக்கள் உள்ள உணவு. ஸோ நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய நட்ஸ், சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். நைட்ரிக் ஆக்சைடு நிறைந்த உணவுகள் எடுக்கணும். நைட்ரிக் ஆக்சைடு எதற்கு அப்படின்னா இரத்த நாளங்கள் சுருங்கி இருந்துச்சுன்னா அதை விரிவடைய செய்யக்கூடிய தன்மை இந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. ஸோ இதுக்கு அதனால தான் வந்து என்ன அப்படின்னா கொரட்டை விடுறவங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து நம்ம சுவாசத்தின் மூக்கு வழியா நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க இருக்க சளிச்சவ்வுகளை வினைப்பட்டு தான் இந்த நைட்ரிக் ஆக்சைடு நமக்கு வந்து கிடைக்கும். வாய் வழியா எவ்வளவு காத்து இழுத்தோம்னாலும் நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு, அப்ப அதனாலதான் இந்த மாதிரி கொரட்டை விடுறவங்களாம் மூக்கு வழியா சுவாசிக்க மாட்டாங்க. அப்ப இருதயத்துக்கு ஓடக்கூடிய ரத்த நாளங்கள் சுருங்கிடும். அப்ப இந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பீட்ரூட், கீரைகள். சரி. ஸோ இந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அசைவம் சாப்பிட்றவங்கன்னா மத்தி மீன் எடுக்கலாம். சைவம் அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து இருக்கலாம். நம்ம இங்கே சொல்லக்கூடிய ஹார்மோன் குறைபாடு என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே மருத்துவர்கள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தான் சப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. அப்போ இயற்கையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் எதில் இருக்குது அப்படின்னா சோயாவில். சோயானோடனே நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம நாட்டு சோயாவுக்கு வந்து போகணும். அது மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சோயா, எள்ளு, இது மாதிரி நம்ம உணவுல எடுத்துட்டோம் அப்படின்னா நேச்சுரலா நமக்கு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் கிடைக்கும். சூப்பர். அந்த கருப்பை அகப்படலத்தை வந்து நார்மல் growthக்கு கொண்டு வரும். ஒரு விஷயம் என்னன்னா, என்னைக்கோ ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் மறந்து போனது இப்போ நீங்க சொல்லும்போது அது ரீகால் ஆகுது. ஃபேண்டஸியா நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்ல ஈஸியா அவைலபிளா இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கும்போது நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடிய உணவுகள்லேயே எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெண்களுடைய கர்ப்பப்பையில அந்த எண்டோமெட்ரியம் வந்து ஏன் தின்னா இருக்குன்ற காரணத்தையும் அதை எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம்ங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். புதியுகம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய மேலும் பல புதுமையான நிகழ்ச்சிகளோடு நீங்க இணைந்திருக்கணும் அப்படின்னா நம்முடைய புதியுகம் சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.